ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ரெசின் பெண்டன்ட்லாம் வச்சு ஜுவல் மேக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது எப்படி ரெசின் நான் மேக் பண்ணேங்கிறத வீடியோஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிளாஸ் 3, கிளாஸ் 5. இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூச் கிளாஸ்க்காக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் எப்படி நான் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். 2:1 20 கிராம் ரெசின் எடுத்திருக்கேன். 10 கிராம் வந்து ஹார்டினர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணவே கூடாது, ஸ்லோவாக பண்ணணும். எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பபிள்ஸ் வரும். பொறுமையாக பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. ரெசினை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டைமிங் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு டைமிங் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 10, 15 ஆர் 20 மினிட்ஸ் அந்த மாதிரியே நம்ம மேக் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் நான் வந்து எல்லாமே ட்ரை ஃப்ளவர்ஸு, ஜம்கீஸு, ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் மெட்டீரியல்ஸ் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் நான் வந்து இதுலேயுமே நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் எல்லா க்ரியேட்டிவிட்டியிலுமே வந்து என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் மேக் பண்ணலாம். நான் ட்ரை ஃப்ளவரு, லீஃபு, அந்த சம்கீஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேர்ல் பீட் போட்டிருக்கேன், பிக்மெண்ட் பர்பிள் கலர் பிக்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம குட்டி குட்டியாக மேக் பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிலே நீங்கள் ரெசினை புவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிட்டர்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்லேயே கிளிட்டர்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு டூத் பிக்கில் ரெசின் ஊற்றிட்டு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாலே அவுட்புட் கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மோல்டோட குழி இருக்கோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க, வழிகிற மாதிரி பண்ணாதீங்க. வழிஞ்சதுன்னா வெளியே வந்து தெரியும். அதுக்கான மெஷினும் நீங்கள் வச்சுருக்கணும், டியூபரிங் டூல் இருக்குது, அது வச்சுருந்தா தான் நீங்கள் அதை சரி பண்ண முடியும். அதனால் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் அந்த எவ்வளோ உங்களுக்கு அந்த டெப்த் இருக்கோ, அந்த குழி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அதில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஆல்ஃபாபெட் பார்த்திங்கன்னா இதில் ஹெச் மேக் பண்ணுறேன் பாருங்கள். ஹெச்சில் வந்து கிளிட்டர் போட்டிருக்கேன், கோல்டு கலரில் குட்டி குட்டி பால்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பிக்மெண்ட் பாருங்கள், காப்பர் கலர் மாதிரி இருக்க பிக்மெண்ட்டை நான் அப்படியே அதில் அள்ளி போட்டுட்டு ரெசினை ஊற்றி டூத் பிக் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இதுலேயும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வேணுமோ எல்லா லெட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரேஸ்லெட்டோட சார்ம்ஸ் வந்து இந்த ஆல்ஃபாபெட்டில் தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பென்னண்ட்டு, ப்ரேஸ்லெட் ஹேங்கிங்ஸ்க்காக நான் வந்து இந்த ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அவுட்புட் நல்லாவே இருந்தது. சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெசினில் வந்து ப்ரேஸ்லெட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லாவே இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ ஹெச் பாருங்கள், ஹெச்சில் கிளிட்டர் கொடுக்குறேன். கிளிட்டர் மட்டும் இதில் நான் கொடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்க கிட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டியான அந்த பீட்ஸ், குட்டி குட்டி பால் பீட்ஸ் இருக்கும், அது எல்லாமே கலர்ஸில் இருக்கும். கிளிட்டர்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும், குட்டி குட்டி சம்கீஸ் இருக்கும். அதை விட கிளிட்டர்ஸை விட இன்னும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கிளிட்டர்ஸும் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று வாங்கினாலே போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரெசின் ஹார்டினர் வாங்கிக்கோங்க. நான் மெட்டீரியல் கிளாஸ்லேயே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்ஸுங்கிறது சொல்லியிருப்பேன், அதுலேயும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆல்ஃபாபெட்டில் வந்து எனக்கு தேவையான லெட்டர்ஸை மட்டும் என்னோடய ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸான அவங்களுக்கான லெட்டர்ஸ் மட்டும் நான் மேக் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது பாருங்கள். ஜி மேக் பண்ணுறேன். ஜிலையுமே வந்து நான் கிளிட்டர்ஸ் தான் கொட்டி விடுறேன். கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஐஸ்டிக்கில் ரெசினை எடுத்து அதில் நான் புவர் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போடணும், மாஸ்க் போடணும். நான் வந்து ஏற்கனவே கிளாஸ் முடித்து சேஃபாக ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளவுஸ் போடலை. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது கண்டிப்பாக வழியும், கையில் படும். அது ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து லிக்விட் இருக்குது, எல்லாமே வாங்க வேண்டியது வரும். இப்போ இதில் பபிள்ஸ்லாம் வரும். பபிள்ஸ் வரும்னா நம்ம ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணணும். பபிள் பஸ்டருமே இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சன்லைட்டில் வச்சா கூட வந்து பபிள்ஸ் வந்து பெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இதோட அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்கள். இது வந்து நான் கிளிட்டர்ஸு அண்ட் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன், ட்ரை லீஃபு.
இது பாருங்கள், நான் பர்பிள் கலரில் பிக்மெண்ட் கொடுத்தேன். பிக்மெண்ட்டு அண்டு இன்னொன்று காப்பர் கலர் மாதிரி தான், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். இதெல்லாம் வந்து இயரிங்ஸ் மேக் பண்ணலாம், பெண்டன்ட்டுக்காக மேக் பண்ணலாம். இதில் வந்து லீஃப் கொடுத்துருந்தேன், ட்ரை லீஃப் ஒன்று இருந்தது, சாரி ஃப்ளவர் இருந்தது, அதை தான் நான் கொடுத்துருந்தேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டின் ஷேப் பாருங்கள். இந்த ஹார்ட்டினில் நான் வந்து பெண்டன்ட் மேக் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய பாப்பாக்காக நான் மேக் பண்ணேன். அழகாகவே இருந்தது, அவுட்புட் நல்லாவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணல. இது வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெசின் அண்ட் ஹார்டினர் மட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். இதில் வந்து பிக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் கலர் பவுட்ரு போட்டு நம்ம டூத் பிக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கிற பாருங்கள். இது தான் நான் வந்து ப்ரேஸ்லெட்டில் சாம்ஸாக ரெடி பண்ணியிருப்பேன். இது வந்து பாருங்கள் திலகம் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் மாதிரி. இதுவுமே ஜுவல் மேக்கிங்காக நான் ரெடி பண்ணது. அவுட்புட் அழகாகவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ஸ்கொயர் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ப்ரேஸ்லெட்காக நான் மேக் பண்ணேன். இந்த மோல்டு என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இதை ரெடி பண்ணேன். உங்கள்கிட்ட இல்லைனா வாங்கிக்கோங்க. ஜுவல் மேக்கிங்க்கு மட்டும் வேணும்னா அதுக்காக ஒரு கிட்டு இருக்குது. அமேசான், மீஷோலலாம் கூட இருக்குது, ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.